ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 2 நெக்கு நான் கட்டிங் போட்டிருக்கேன். நேற்று வந்து வீட்டில் பவர் கட்டு, அதனால் பண்ண முடியல. இன்றைக்கி 2 வீடியோ ஒரே நேரத்தில் போட வேண்டியதாக போயிடுச்சு. இது 2.5 இன்ச் அகலம், 7 இன்ச் ஹைட் போட்டிருக்கேன். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு மேலே 1/2 இன்ச்சு விட்டுறணும். எப்போ நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பித்தாலும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு பண்ணணும். கீழே வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்லணும்னா, எவ்வளோ தூரம் உங்களால் அந்த ரவுண்டில் கர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கர்வ் பண்ணுங்கள். சைடில் பிங்க் போட்டிருக்கிறது தான் நம்ம கேன்வாஸோட அளவு. ப்ளூ லைன் வந்து ரெடி அளவு. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த நெக்கு வந்து ப்ளவுஸில் கட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த ப்ளூ லைன் 2.5 அது மட்டும்தான் கட் பண்ணணும். கேன்வாஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம். இது நெக் ஷேப் கட் பண்ணி பழகிறவங்களுக்காக இருக்கட்டும், கேன்வாஸ் வச்சு டர்ன் பண்ணுறவங்களாகட்டும், 2 பேருக்குமே இது யூஸ் ஆகும். ஒன்றே ஒரு வித்தியாசம்தான், ரெடி அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. கேன்வாஸ் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட விட்டு கட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதில் வந்து பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒரு 1/2 இன்ச்சு விட்டு சின்ன சின்ன நாச் போட்டு வச்சுக்கிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பீஸையும் கட் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் ஒரு நெக்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளான நெக்கு தான். இது யார் வேணாலும் சீக்கிரம் ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். ரவுண்ட் நெக் மாதிரியே வரும், கீழே மட்டும் லைட்டாக கர்வ் வரும். இதுவும் நான் 7 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன், 2.5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை எடுத்துக்குங்க. லைட்டாக ஒரு லீஃப் மாதிரி. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் வந்துச்சுன்னா வி ஷேப் மாதிரி இருக்கும். இப்படி லைட் கர்வ் பண்ணும்போது நமக்கு லீஃப் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாடல் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுடிதார்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு லைட் கர்வ் கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல தான் அதில் 1/2 இன்ச்சு விட்டு அதை மார்க் பண்ணணும். சுற்றி ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம விட்டு கட் பண்ண வேண்டியதான். சின்ன சின்ன நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டு முடிச்சுட்டு நம்ம அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே பின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நான் கிட்டத்தட்ட இதோட 6 நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நெக்கு தான் கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். கேன்வாஸ் வச்சு நீங்கள் நெக்கு திருப்பணும், ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்கு வந்து நான் தனித்தனியாக எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல், கேன்வாஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு நெக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணுற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து பேப்பரில் உங்களுக்கு நான் கட் பண்ண வீடியோ போட்டு காமிக்கிறேன். இதில் சுற்றி வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டு நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் ஃபஸ்ட் நாள்லேருந்து நெக்கு கட் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒவ்வொரு நெக்கும் வந்து ஒரு டிசைனுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுனால தான் நான் வந்து இது மாதிரி ஒவ்வொரு நெக் ஷேப்பாக ஒவ்வொரு நாளையும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நேற்று ஒரு நாள் தான் மிஸ் ஆகிடுச்சு, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ணிலாம் முடிச்சிட்டேன், எடிட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் பண்ண முடியல. இப்போ நான் அதில் வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச் போட்டுக்குங்க. சென்டரு மெயின், ஏன்னா அந்த இடம் திரும்பணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துட்ட மெயின். அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இருக்கிறனால அப்படியே அழகாக டேர்ன் அப் ஆகிடும். அப்படி டேர்ன் அப் ஆகலைன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நீடில் அளவு, அதாவது 2 ஃபூட் இருக்குல்ல, அதில் ஒரு அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. இன்கேஸ் இதை நீங்கள் ஃப்ரண்ட் சைடு திருப்புற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து லேஸ் டிசைனு இல்லை இந்த லீஃப் டிசைனு, இது எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த போர்ஷன் வந்து இது வந்து ஆரி ஒர்க்குக்கு பேசிக். இது எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் இந்த மாடல் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஆரி ஒர்க் எல்லாமே ரவுண்ட் நெக்கை விட இந்த யூ நெக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல். இந்த நெக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி ஒர்க்குக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ விடணுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்காகவே நமக்கு வந்து டர்ன் அப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அப்படியே வச்சு டேர்ன் பண்ணும்போது கரெக்டான அளவில் போய் நிற்காது, கழுத்து குறியிடும்.
நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு நெக்கும் வந்து ட்ரை பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்தடுத்த நெக்கு கட் பண்ணும்போது நம்ம இதை ட்ரை பண்ணலையே, நமக்கு நல்லா வருமா வராதான்ற ஒரு குழப்பம் இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து ஒரு குட்டி சைஸாக பார்த்து கட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து நார்மலாக என்கிட்ட வர்றதில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஒரு சில நேரம் வந்து கிளாத்து வராத நேரத்தில் வந்து நான் இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தில் தான் நான் ஸ்டிச் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் ஒவ்வொரு கிளாத்து எனக்கு வரும்போது யாராவது இது மாதிரி ஷேப்பெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக இந்த வீடியோவெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து நான் அதில் டேக் பண்ணி விட்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரவுண்ட் இந்த யூனிக் போடுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வந்து நிற்கிது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூவாக அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.